Hi friends, இன்னைக்கு கடையில் உள்ள மாதிரியே நூடுல்ஸ் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள. இவ்வளவு பொருள் வச்சு நூடுல்ஸ் செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள. இப்போ சிக்கன் பொரிக்கலாம். மஞ்சள் தடவை வச்சிருக்கு. இறைச்சி பொரிச்சது மசாலா எடுக்கலாம். உப்பு போடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு, சிக்கன் பொடி, அப்புறம் மிளகாய் பொடி எல்லாம் பொடியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதை அடுப்பில் வச்சலாம். சிக்கனை பொரிச்சலாம். ஃபஸ்ட்டு நூடுல்ஸை அவிச்சிட்டு தண்ணி வடிக்கலாம். அடுத்து சிக்கனை பொரிக்கலாம். இப்போ நம்ம 2 பல்லாரி கட் பண்ணலாம். எப்படியோ அழுதுட்டு வெங்காயம் வெட்டியாச்சு. வாங்க நம்ம செய்யலாம். தேவையான மசாலா எடுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு பொடி, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. அடுத்து நல்ல மிளகு பொடி போடலாம். 1 ஸ்பூன் போடலாம். அடுத்து சிக்கன் பொடி 1 ஸ்பூன் போடலாம். அடுத்து மஞ்சள் பொடி போடலாம். பெருஞ்சீரக பொடி 1 ஸ்பூன் போடலாம். அடுத்து ஃப்ரைட் ரைஸ் பொடி. இவ்வளோதான் மசாலா. முட்டை, இஞ்சி பூண்டு, பெருஞ்சீரகம், மஞ்சள், நல்ல மிளகு, சிக்கன் பொடி, மிளகு இவ்வளோத்தை வச்சு ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம். சில்லி சாஸு, டொமாட்டோ, சோயா சாஸ் இல்லை, வேறு சோயா சாஸ் இல்லை. வாங்க செய்யலாம் எப்படின்னு. எல்லோரும் முட்டைகோஸ் போடுவோம். நான் சுண்டல் போடுவேன் பாருங்க. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஆயில் ஊற்றலாம். அடுத்து வெங்காயம் போடலாம். வெங்காயம் வதக்கணும். வதக்கிட்டு கட் பண்ணி நல்லா வெங்காயத்தை வதக்கலாம். அடுத்து கேரட் போடலாம். கொஞ்சோண்டு உப்பு போடலாம். எடுக்கலாம். முட்டையை உடைச்சு ஊற்றலாம். என்ன அழகு எடுக்கிறேன் பாருங்க. இதை நல்லா பரட்டி எடுக்கலாம். முட்டையை நல்லா வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு போடலாம். இஞ்சி பூண்டு அதுக்கு முன்னாடியே போடணும். நான் இப்போ போடுறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான அளவு தான் நீங்கள் உங்களுக்கு மசாலா ஆட் பண்ணணும். நாங்கள் கொஞ்சம் எரிப்பு கூட எடுப்போம். அதனால மசாலா எடுத்தாச்சு. சிக்கன் போடலாம். சிக்கன் பொரிச்ச எண்ணெயும் இதுக்கு கூட ஆட் பண்ணிக்கணும். அது செம்மையா இருக்கும். சீக்ரெட் பொடி போடலாம். சீக்ரெட் பொடி இல்லை, இது மசாலா இல்லை, ஃப்ரைட் ரைஸ் பொடி தான் நான் ஆட் பண்ணுது. அடுத்து சுண்டல் ஆட் பண்ணலாம். நாங்கள் சுண்டல் ஆட் பண்ண மாட்டோம். ஆனால் சுண்டல் ஆட் எங்களுக்கு நல்லா பிடிக்கும். சுண்டல் வச்சு செய்யுது. அதனால நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க, செமையா இருக்கும். அடுத்து டொமாட்டோ சாஸ் போடலாம். எனக்கு நான் வாங்கினது தீர்ந்துட்டேன். அதனால லூஸில் வாங்குறீங்க. அடுத்து சில்லி, சோயா சாஸ் இல்லை. உங்கள் வீட்டில் சோயா சாஸ் இருந்தான்னு சொன்னா நீங்கள் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தேவைக்கு ஏற்ற உப்பு போடுங்க. கிண்டிட்டு இருக்கும் போதே நம்ம உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். உப்பு நம்ம நூடுல்ஸ் போடும்போது கரெக்ட் அதுக்கு உப்பு தட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம ரெடி பண்ண வச்ச நூடுல்ஸ் இதுல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ரெடி. கொஞ்சம் கொஞ்சம் மாட்டி மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். இப்போ கொஞ்சம் போடலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்பமே
தான் இது பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இதாகிட்டு இருக்கும். செம்மையாட்டி நமக்கு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? செம்மையா இருக்கு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேயா? கடையில் உள்ள மாதிரியே இருக்கு. நீங்கள் கடையில் வந்து 100 ரூபா 150 ரூபா 110 ரூபா கொடுக்குறோம். சிக்கன் எல்லாம் ஒழுங்கா இருக்காது. சாப்பாடு அதுக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் அந்த காசை வச்சு வீட்டில் பண்ணி பாருங்க. செம டேஸ்டாக இருக்கு. ரெடி ஆயிட்டு நூடுல்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.